ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான விளாக் பார்க்க போறோம். கயல் கண்மணிக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ். நேற்று வந்து ஒரு கால் வந்தது. ஒரு ஆட் ஃபில்ம் வந்து ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு வந்து சைல்டு ஆர்டிஸ்ட் வந்து தேடிட்டு இருக்கோம். உங்களோட வீடியோ பார்த்தோம், இன்ஸ்டாகிராமில் உங்களுடைய வீடியோ பார்த்தோம். ஸோ உங்கள் குழந்தை குறிப்பாக வந்து சின்ன பாப்பா வந்து நடிக்க வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து சில வீடியோ எடுத்து அனுப்ப சொன்னாங்க. அந்த வீடியோவை எடுத்து அனுப்பணும். அதுக்கப்புறம் ஓகே நீங்கள் கூப்பிட்டு வாங்க, ஷூட் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வந்து கிளம்ப போகிறோம். கடையிலேருந்து வந்துட்டோம். இப்போ வந்து வீட்டில் பேக் பண்ணி இங்கேருந்து எடுத்துட்டு அங்கே வந்து ஷூட் போனோம். அதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்ப நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாம பாப்பீங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். நேற்று தான் வந்து எனக்கு கால் வந்தது. இன்னுமே வந்து எங்களுக்கு கிளியரா புரியல. இது வந்து யார் ஷூட் பண்ண போறாங்க, என்ன கான்செப்ட், என்ன ப்ராடக்ட் அல்லது என்ன கம்பெனி, என்ன அட்வர்டைஸ்மெண்ட்டு, ஒன்றுமே வந்து இன்னும் ஒரு கிளியரான பிக்சர் எங்களுக்கும் இல்லை ஏதாவது ஸ்கேமா, சும்மா எங்களை வச்சு ப்ராங்க் பண்ணுறாங்களா என்னன்னுங்கிறது ஒன்றும் புரியல. காலைல ஃபோன் பண்ணி நான் இந்த மாதிரி அந்த செட்லேருந்து பேசுகிறோம், இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து. என்ன ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்னன்னு எனக்கு புரியல எனக்கு. அதுக்கப்புறம் ஒருத்தர் இந்த வீடியோ அமுச்சு விட்டதுக்கப்புறமா ஃபோன் பண்ணி நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் பேசுன்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணார். அதுக்கப்புறம் நான் காஸ்டியூம் டிசைனர் பேசுனேன் ஒருத்தர் ஃபோன் பண்ணார். இந்த என்னென்ன காஸ்டியூம் இருக்குது அப்படின்னு ஃபோட்டோ எடுக்க அனுப்ப சொன்னாங்க. ட்ரெடிஷ்னல் காஸ்டியூமாக வேணும் அப்படின்னாங்க. ஃபோட்டோ எடுத்து அமிச்சோம். இவ்வளோ தாங்க இருக்குது அப்படின்னு. சரி ஓகே, இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு இருக்காங்க. இப்போ போய் பேக் பண்ணிட்டு எடுத்துட்டு போனோம். கண்மணிக்கு தான் ஆக்சுவலா கேட்டாங்க. நாங்க எல்லாருமே வரோம் அப்படின்னு சொன்னோம். சரி அப்ப பெரிய பாப்பாவுக்கும் காஸ்டியூம் எல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவைப்பட்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு. ஆக்சுவலா என்ன நடக்க போகுது என்ன ஏது ஒண்ணுமே புரியல. நாங்க வந்து ஆக்சுவலா வர சொல்லியிருக்காங்க, கிளம்பி போறோம். நாளைக்கு ஷூட்டிங்கு. அதுக்கு வந்து இன்னைக்கு நைட்டே வந்து ரூம் போட்டிருக்காங்களாம் ஒரு ஹோட்டலில். ஸோ நம்ம அந்த போய் அந்த ரூமில் இருக்கணும். அது என்ன சொன்னாங்க, சீக்கிரமே வந்துடுங்க, பாப்பா நல்லா தூங்கி எந்திரிக்கட்டும், அப்போ தான் காலைல ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. ஸோ அதனால் சீக்கிரமே 8 மணிக்கெலாம் வந்து ஹோட்டலுக்கு போகிற மாதிரி போயிருங்க, போய் தூங்குங்க, காலைல அவங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும், நல்ல ரெஸ்ட் எடுத்துருக்கட்டும் அப்படின்னாங்க. கயல் கண்மணிக்கு இதை பத்தி நாங்க சொல்லவே இல்லை. நேத்து வந்து வீடியோ எடுத்து அனுப்புங்கன்னு சொல்லும் போது கூட பாப்பா இங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ இதை செய் இப்படி செய் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ இன்க்ளூட் பண்ணுவோம். ஆமா, அந்த வீடியோவை இன்க்ளூட் பண்றோம். எதுக்காக இது பண்றோம்னு அப்பாவுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிதான் வந்து அந்த வீடியோவை ஷூட் பண்ணோம். காலையில வந்து பாப்பா பேசுற மாதிரி வீடியோ கேட்டாங்க, கண்மணி பேசுற மாதிரி. ஸோ அந்த வீடியோவுமே வந்து கண்மணி நான் சொல்றத சொல்றியா அப்படின்னு கேட்டேன். சரிம்மா அப்படின்ட்டு நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில கேட்டுச்சு, ஏமா ஸ்கூல்ல எதுவும் டிராமாவா, நான் நடிக்க போறேனா அப்படின்னு கேட்டுச்சு. ஆமா ஸ்கூல்ல டிராமா தான் அப்படின்னு சொல்லி அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டேன். இப்பயுமே வந்து நாங்க கூட்டிட்டு போறத டூர் போறோம் அப்படின்னு சொல்லிதான் வந்து கூப்பிட்டு போறோம். அங்க போய் தான் வந்து என்ன ஏதுன்னு நாளைக்கு காலையில தான் வந்து சொல்லவே போறோம். நாளைக்கு காலையில பார்க்கலாம். என்ன பண்றீங்க? எதுக்கு ஒரே கொஞ்சலா இருக்கு. சீக்கிரம் வந்தனாலயா? சரி நம்ம ட்ரிப் போலாமா? நாளைக்கு ஸ்கூல் லீவு. சரி 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 விழுந்து அடிபட்டிக்காத தங்கம். எங்கடா வலிக்குது? கையை ஒதுரு கையை ஒதுரு காலை ஒதுரு. சரியா சரியா போச்சு. எஸ்கே போயிட்டீங்களா? சந்தோஷம் பாரு இதுகளுக்கு. சொல்லிடு, இன்ஃபார்ம் பண்ணிடு. இது கயல் பத்தாது, கண்மணிக்கு கரெக்டா இருக்குமா? போட்டு பாத்துருமா? பட் நம்ம ட்ரெடிஷ்னலா நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லையே. ட்ரெடிஷ்னலா எதுவுமே இல்லை. இது கண்மணிக்கு கரெக்டா இருக்கும். எடுத்து வைப்போம். இருக்கும் எடுத்து வை.
கையிலுக்கு இப்படி கிராண்டாவும் நம்ம எதுவுமே எடுக்கல. அது குத்துதுன்னு சொல்லுன்றனாலயே எதுவும் எடுக்கல. அந்த பிள்ளைக்கு இருக்கிறது அப்படின்னா இந்த இது மட்டும்தான் பாவாடை சட்டை, இது வந்து கவுனு, இதுதான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை இதுக்கு. எந்த மாதிரி எடுத்து வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ என்கிட்ட இருக்கிறது இந்த பிள்ளைங்க போடுற மாதிரியான செட்டை எல்லாத்தையும் நான் எடுத்து வைக்கிறேன். போலாமா? கமல் பேக் பாரு, இதுக்கு எப்படி இழுத்துட்டு வரதுக்கு. இப்ப தெளிவா தெரியுதாடே. மட்டும் திங்கிது பாரு. நாங்க எங்களுக்கு வர்ற வரைக்கும் திங்க கூடாது. அப்பனா திம்பா, வாயில குத்து அவள. இப்ப வாந்தி வரலையா? சேட்டை. அதை மாட்டினாதான் லைட் எரியும். நான் மட்டும் தனியா படுத்துக்கிறேன், நீங்க எல்லாம் ஒண்ணு. நீ தானே பிள்ளைங்க கிட்ட படுத்துட்டு கதை கேட்ப, அதனால நீ போய் அங்க படுத்துக்க. அந்தாண்ட போ. தெரியாம கூட்டிட்டு வந்துட்டு காஸ்டியூம் செலக்ட் பண்றேன்னு வந்து போட்டுட்டு போயிட்டாரு. ஆர்டிஸ்ட் வந்துட்டு நடிக்கணும், டயலாக் சொல்லி கொடுத்தாங்கன்னா இந்த டயலாக அப்படியே சொல்லணும், சிங்கிள் டேக்ல அப்படி ஓகே பண்ணணும். சரியா? ரெண்டு பேரும் சரி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுது. எங்களுக்கும் தெரியல என்ன நடக்க போகுதுன்னு. எங்களுக்கு இப்ப வரைக்கும் ஒண்ணுமே புரியல. போய் பார்க்கலாம். எவ்வளவு பெரிய ஆபரேஷன் தெரியுமா? நீங்க ஓவர் ஆக்டிங் பண்ணது. இது சை டைப் எதுவும் சொல்லாது, இது ஓவர் ஆக்டிங் பண்ணணும்னு நினைச்சேன். அது என்னமோ அமைதியா பின்னாடி போய் ஒதுங்குது, இது என்னமோ ஓவரா வாய் பேசிட்டு. ஒன்றும் இல்லை, நாளைக்கு போகிறோம் 10 நிமிஷம் ஃபர்ஸ்ட் ஷாட்டில் ஓகே பண்ணுறோம், வீட்டுக்கு கிளம்புறோம். யாராவது பேமெண்ட் வாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். இல்லைன்னா ஒழுங்கா பண்ணலன்னா அடிச்சு பற்றி விட்டுருவாங்க, ஓடிடுறோம். ஆமாம் அவ்வளோதான், அடிச்சு பற்றி விட்டுருவாங்க, நம்ம வீட்டுக்கு போயிடணும். தூங்கு, மணி 10:30, காலையில 5:30 கிளம்பணும்னு சொல்லிருக்காங்க. தூங்கலாம். குட் நைட். லைட்ஸ் ஆஃப். என் பிள்ளைங்க எவ்வளோ பொறுப்பா பெட்டை அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு பத்தியா. சரி போதும் வாங்கடா, பண்ணுவாங்கடா, வாங்கடா, போதும்டா. இந்த அளவுக்கு நீட்டா பண்ணதே போதும்டா, கிளம்புங்கடா, லேட் ஆச்சுடா. பாய் பாய். மணி 6:30 ஆக போகுது. நல்ல மேக மூட்டமா தூரிக்கிட்டேன்னு எப்படி இருக்கு. நடக்க போகுது இந்த மலையில அதான் தெரியல. நல்லா இருக்குல்ல இந்த சைடு. பொள்ளாச்சி நல்லா தான் பாரு. மகாவங்க வீட்டுக்கு போறப்ப 2 சைடும் அந்த மரம்லாம் நம்மள வெல்கம் பண்ற மாதிரி அந்த ஆர்ச் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரியே இருக்குல்ல. இன்னும் கொஞ்ச நாள் அப்புறம் வெட்டிட்டு ஹைவே போட்டுருவாங்க. நல்லா இருக்கு இப்படி பாக்குறது. எந்த ஊர்ல இருந்து எந்த ஊருக்கு போற ரோடுன்னு தெரியல. பொள்ளாச்சி டு இந்த மேல போர்டு போகுது பாரு. இந்த பக்கம் ஆலியார் போலாம், கோட்டூர்,
ஓகே சோலையார் அணையும் வால்பாறை. ஐ திங்க் வால்பாறை இல்லையே, வால்பாறை ரோடு கொஞ்சம் பெருசா இருந்த மாதிரி இருக்குது. ஏதோ பொள்ளாச்சி டு சேத்துமடை போட ரோடு, சேத்துமடை பங்களாவா என்னமோ சொன்னாங்க. மாசாணி அம்மன் கோயில் இந்த பக்கம் தான். மாசாணி அம்மன் கோயில் 9 கிலோமீட்டர் தானா? ஓகே நம்ம வந்து ஆனமலை போற வழியில போறோம். ஓகே, இப்போ நேரா போனா வால்பாறை, நம்ம ஆனமலை போற ரோட்ல போறோம். இங்க நான் வந்திருக்கேன் ராஜதி. வந்திருக்கியா? என்னை விட்டுட்டு நீ வந்திருக்க. இங்க போய் வால்பாறை போயிருக்கேன்ல. நானும் பாலாவும் பைக்ல போனோம்ல ஒரு வாட்டி வால்பாறை. ஆமா, அது இந்த வழியாவா போனீங்க? ஞாபகம் இங்க நின்னு டீ சாப்பிட்டு போனோம் ஞாபகம். இப்போதே ஒவ்வொன்றா ஞாபகம் வருது. மட்டை ஆயிடுச்சு கண்ணுமணி. விடு டிஸ்டர்ப் பண்ணாத. ஃப்ளாட் ரெண்டும் நல்ல தூங்குறாருங்க. இன்னும் எவ்வளோ நேரம்? 10 நிமிஷம். நல்லா இருக்கு இந்த ஏரியா. இங்க ஒரு தோட்டம் வாங்குவோம் மரத்தி. காசு வச்சிருந்தா வாங்க கமல். என்ன ஆனமலையாது? ஆனமலையாது போட்டிருக்கு. சேத்துமடை, இந்த பக்கம் வேட்டைக்காரன் புதூர். அந்த பக்கம் என்ன படம்? சின்ராஸ் பொண்ணு போதுனா பேர் மாட்டேன். சூரியவம்சம். அதெல்லாம் எடுத்த ஏரியா. வேட்டைக்கு அந்த பஸ்ல டிக்கெட் எடுக்கிற சீன் இல்ல? ஆமா ஆமா, வேட்டைக்காரன் போது டிக்கெட் கொடுத்தாங்க வரும்ல. ஆமா, அப்ப இந்த ரோட்ல தான் போயிருக்குமா அந்த பஸ் எல்லாம். அங்கே போனதுக்கப்புறம் எங்களுக்கு இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆடை டைரக்ட் பண்ண போகிறவர் கண்டுகொண்டேன் படம் டைரக்ட் பண்ண ராஜீவ் மேனன் சார். எங்களுக்கு அவரை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் கையிலும் கண்மணியும் அங்கே படம் ஷூட் பண்ணுறதுக்கு அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸு, அவ்வளோ பேரை பார்த்ததும் கொஞ்சம் பயந்துட்டாங்க. நாங்கள் நைட்லாம் கொஞ்சம் அவங்கள ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம். பட் இவ்வளோ பேரை பார்த்ததும் அவங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க. நம்ம வீட்டில் ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிருந்துருப்பாங்க போல். கண்மணி ரொம்ப ஹாப்பியாக மேக்கப்லாம் போட்டுக்கிட்டா. பட் கேமரா முன்னாடி வந்து நிற்கிறது தான் கொஞ்சம் பயந்துட்டா. கண்மணி என்ன நினைச்சான்னு தெரியல, எதுக்காக பயந்தான்னு தெரியல. அவர் டைரக்டர் பக்கத்துல போகவே மாட்டேன்ட்டா. கண்மணியை கன்வின்ஸ் பண்ண அவரும் ட்ரை பண்ணாரு. கண்மணிக்கு விஜய் பிடிக்கும் அப்படின்னு நாங்க சொன்னதும், விஜய் வச்சு நான் டைரக்ட்லாம் பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொன்னாரு. அவ வந்து சமாதானம் ஆகவே இல்லை. அப்பா சொன்னா சரி அந்த மாதிரி அவங்க வேண்டாம், அவர் வேணாம், அவர் போட்டோம், நான் டைரக்ட் பண்ணுறேன். அப்பா சொன்னா செய்யலாம்ல? வீட்டுக்கு போகலாமா? சரி ஓகே. உனக்கு வேணாம்னா வேணாம், சரியா? சொல்லு, போகலாமா வேணாமா? போகலாமா? அந்த சார்கிட்ட சொல்லிட்டு போயிடலாமா? அவர் தளபதி வச்சுலாம் டைரக்ட் பண்ணியிருக்காரு தெரியுமா? உனக்கு தளபதி பிடிக்கும்ல? இப்போ பிடிக்காதா? ஏன்? அவர் பாலிடிக்ஸ் வந்துட்டாருனா? அப்புறம் எது ஸ்டேஜுக்கு? ஸ்டேஜ் மேலே ஏறினாலையா? யாரு? விஜய் சார் ஸ்டேஜ் மேலே ஏறினால பிடிக்காதா? எந்த ஸ்டேஜ் மேலே ஏறினாரு? புரியலடா, என்ன சொல்றேன்னு புரியல. எந்த ஸ்டேஜில் ஏறினாரு? விஜய் சார் தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ தான் தளபதி விளாக்லாம் பார்த்துட்டு இருப்ப, தளபதி வீடு பார்ப்ப, தளபதி ஃபோன் நம்பர் தேடுவேன். இப்போ ஏன் பிடிக்காது? இப்போ பிடிக்காம போச்சா? உன்னை நம்பி தான் அவர் அரசியலுக்கு வர்றாரு. உங்கள் டேரக்டர் உங்களுக்கு பிடிக்கல? உங்கள் டேரக்டரை நான் சொன்னால் செய்கிறாங்க அவங்க. உங்க என்ன சாப்பிட்டு சொல்லுங்கள். அவங்க வந்து இப்போ வீடு வந்து பால் காய்ச்ச போகிறாங்க. ஆமாம், அப்பா சொல்கிறேன். அப்பா சொல்ல சரியா நீங்க? ஓகே, அப்பா சொன்னால் ஓகே. சரி. என்னடா வீட்டுக்கு போகணுமா? சரி, நம்ம போய் சாப்பிட்லாமா? ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்லாம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஆள் போயிருக்குது. இல்லைக்கா? கமல் கண்மணியை தனியாக கூட்டிகிட்டு போய் கன்வின்ஸ் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணாங்க. பட் முடியல. சின்ன பாப்பா நடிக்கலைனாலும் பெரிய பாப்பாவை நடிக்க வைங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் கயல் பக்கம் திரும்பினதுமே கயல் பொலபலன்னு அழுக ஆரம்பிச்சிட்டா. கண்மணியை கன்வின்ஸ் பண்ணதுக்கு ஓகே நடிக்கிறேன், பட் ஆனால் ஓ முன்னாடி மட்டும்தான் நடிப்பேன், தனியாக தான் நடிப்பேன், அங்கே வந்துலாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. உனக்கு வரலைன்னா தட்ஸ் ஓகே, பட் நம்ம ட்ரை கூட பண்ணி பார்க்காம போனால் பின்னாடி நம்ம ரிக்ரெட் பண்ணுவோம்ல. ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாமா இல்லை வேண்டாமா? நீ என்ன சொல்ற? இங்கேயே ட்ரை பண்ணலாமா? இங்கே பாரு,
இங்கே போய் கை கொடுக்க பார்த்து நமக்கு இப்போ எக்ஸாம் எழுதணும், எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிறோம், தட்ஸ் ஓகே. பட் எக்ஸாமே எழுதாமல் ஃபெயில் ஆகலாமா? தப்பு தானே. நம்ம ட்ரை பண்ணலாம். உனக்கு வரல அல்லது உனக்கு பிடிக்கலன்னா வேணாம். ஓகே, அப்பா கது ஐ லவ் யூ. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. இப்படியே அவ்வளோதான். ஓகேவா, பண்ணிடலாமா? கண்மணி ரெடி? ஆர் யூ ரெடி? ரெடி பேபி? அந்த சன்ஃப்ளவர் வேணாம், தேங்காய் மரம் தான் நட்டு நம்ம வைக்கலாம். தேங்காய் மரம் நட்டு வைக்கலாம். ஆஹா, அந்த டிசிஷன்லாம் நம்ம கையில் கிடையாது. அதெல்லாம் நம்ம கையில கிடையாது. அதுதான் இது. சூப்பரா. இதுதான் தென்னை மரம்னு வச்சுக்கோ. நட்டு வை, நட்டு வை, நட்டு வை. முடிஞ்சு நின்று பண்ணேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். நம்ம பேக் பண்ணிட்டு கிளம்பிடலாம். சார் சார் நீங்க கேட்டதை செஞ்சுட்டேன் சார், நான் போயிட்டுறேன் சார் அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். டீல் டீல். நம்ம போய் ஓகே சொல்லிடலாமாங்க? விடிய விடிய கதை கேட்டுட்டு கண்மணி என் செல்லமே ஒரே ஒரு தடவை நடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டு போலாண்டி. நம்ம முழுக்க அப்புறம் நாள் ஃபுல்லா இங்கேயே இருக்கணும்டி தங்கம். தங்கம் இங்க பாரு பாப்பா, இங்க பாரு வேற ஆள் இல்ல. இங்க பாரு, இங்க பாரு இவ்வளவு செலவு பண்ணி இதெல்லாம் இருக்காங்க. பாரு பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? பாப்பா அஜித்தை வச்சு, ஐஸ்வர்யா ராயை வச்சு, மம்முட்டியை வச்சு, அப்பாஸை வச்சு எல்லாம் டைரக்ட் பண்ணவர். அதெல்லாம் அவர் ஆக்க வேணாம். விஜயை வச்சு பாரு, தளபதியை வச்சு ஒரு கொக்கோ கோலா ஆட் எல்லாம் அவர் எடுத்து தானா. நீ இந்த ஆட் அவருக்கு நடிச்சு கொடுத்தேன்னா அடுத்து உனக்கு வந்து தளபதி கூட ஒரு சான்ஸ் வாங்கி கொடுத்துருவாரு. நம்ம சார்கிட்ட சொல்லிட்டு போகலாம், சார் எங்களுக்கு தளபதியை பார்க்கணும் சார், அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் இந்த ஆட்ல நடிச்சு கொடுக்குறேன் சார். ஓகேவா? தளபதி சாரை பார்க்கணுமா வேணாமா? தளபதி பார்க்க வேணாமா? சரி, அந்த போய் டார்ச்சர் பண்ணாத விடு. இங்க வேற யாரும் இல்ல. என்னைய பார்த்தா பாவமா தெரியலையா உனக்கு? இல்ல, நமக்காக இல்லடா. இப்ப இவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க, இத்தனை பேர் இருக்காங்க. இப்ப இன்னைக்கு நீ நடிக்கலன்னா நாளைக்கு இன்னொரு ஆளை கூட்டிட்டு வந்து அவங்க பண்ணணும். எவ்வளவு செலவு, அவங்களுக்குலாம் கஷ்டம் இல்ல, பாவம். அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு போயிடலாம்ல. எவ்வளவோ சமாதானம் பண்ணி பார்த்தோம், பட் எங்களால் முடியல. சார்கிட்ட போய் சொன்னோம், ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிட்டாரு. புதுசாக சைல்டு ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணும்போது இந்த மாதிரி நடக்கிறது யூஷுவல் தான் அப்படின்னு சொன்னார். அவரு கேஷுவலாக சொன்னார், பட் எங்களுக்கு தான் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது, பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு. ஃபைனலாக அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வாய்ப்பு தானாக தேடி வந்தது, நாங்கள் எதுவுமே பண்ணல. இதுக்காக ஒரு பெரிய பிராண்டுக்காக பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிற ஆடு நடிச்சிருந்தா டிவியில் அடிக்கடி போட்டு காமிச்சிருப்பாங்க. ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பிள்ளைங்க மிஸ் பண்ணிட்டாங்க. இதை பற்றி அவங்களுக்கு புரியல. யூஸ்வலாக நீ பண்ண சொன்னால் அப்படி பண்ணுவேன், இதெல்லாம் ஜாலியாக பண்ணுவேன், ஸ்டேஜில் ஏறுவேன், பேசுவேன், ரைம் சொல்லுவேன். இன்னைக்கு அங்கே போனால் என்ன பிரச்சனை? வலிக்குதான், இது அக்காவுக்கு முடி வலிக்குதான். இன்னைக்கு அங்கே என்ன பிரச்சனை உனக்கு? என்னாச்சு? ஏண்டா பயந்துட்டியா? எதை பார்த்து பயமா இருந்துச்சு உனக்கு? அவங்கள நீ இத்தனை நாளா சின்ன ஸ்டாண்டில் சின்ன கேமரா வச்சு வீடியோ எடுத்த, அங்க அவ்வளோ பெரிய கேமரா, அத்தனை பேர் சுத்தி நிக்கிறாங்க. அத்தனை பேர் இருந்தா என்ன, நம்ம பேசாம நம்ம சொல்றது செய்யறோம் அப்படி இருந்தா நல்லா இருக்கும்ல. தனியா செய்யற சரி சரி ஓகே விடு. அந்த மாதிரி நம்ம செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிப்போம். ஓகே, நீ தைரியமான பிள்ளை தானே. ஏன் இல்லை, என்னாச்சு? அவங்க கேட்குறாங்க, பெரிய பாப்பா பண்ணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோ பெரிய இடத்த வாடகைக்கு எடுத்து அத்தனை பேர் நிற்கிறாங்க. லைட்டுக்கு, கேமராவுக்கு, சுத்தம் பண்ணுறதுக்கு, சாப்பாடு போடுறதுக்கு 50 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்கணும். நம்மளை இங்கேருந்து கூப்பிட்டு போய் அந்த ஹோட்டலில் தங்க வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இல்லைன்னா வேற பொண்ணு வந்து மறுநாள் கூட்டிகிட்டு வந்து எடுக்கிறதுக்கு இன்னொரு நாள் அவங்க வாடகை கொடுக்கணும். அதெல்லாம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவு தானே, பாவம் தானே அவங்க. இட்ஸ் ஓகே, நம்ம வந்தாச்சு, முடிஞ்சு போச்சு. எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம் தான், நீங்கள் 2 பேரும் அட்லீஸ்ட் ஒரு வாட்டி ட்ரை கூட பண்ணவே இல்லை அப்படின்றது அப்பாவுக்கு வருத்தமாக இருக்கு. ட்ரை பண்ணிட்டு இல்லை எனக்கு வரல, ட்ரை பண்ணுறீங்க உங்களுக்கு வரல, இல்லை செட் ஆகலை, அல்லது நீங்கள் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அது வேற விஷயம். பட் 2 பேரும் ஒரு வாட்டி கூட ட்ரை பண்ணவே இல்லையே அப்படின்றது அப்பாவுக்கு வருத்தம். சரி ஓகே, இட்ஸ் ஓகே.
உனக்கு வந்து அவர் யாருன்னு தெரில. ஆக்சுவலாக இது எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது எனக்கும் நமக்கே வந்து அந்த லொகேஷன் தெரியாது. ஆமா, அவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆமா, ஐஸ்வர்யா ராய் வச்சு, அஜித்தை வச்சு, விஜயை வச்சுலாம் டைரக்ட் பண்ணவர். ஸோ இது எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, இதை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோங்கிறது உங்களுக்கு இப்போ புரியாது, பின்னாடி புரியும். புரியும் போது வருத்தப்படக்கூடாது. சரியா? இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் அதுவும் நம்ம எதிர்பார்க்காம, நம்ம கேட்காம தானாக நடந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதை மிஸ் பண்ணிட்டீங்க. சரி, பார்த்து கீழே உட்காந்துக்க. நீ ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஓகே தங்க, இதை பிடிச்சிக்கங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் மரம் நட்டு வச்சு மண் போட்டு மூடி தண்ணி ஊற்ற போகிறோம். ஓகே, உன் கையில் ஒரு செடி இருக்குது, உன் கையில் ஒரு செடி இருக்குது. பரவாயில்ல, பிளாஸ்டிக் செடியாக இருந்தாலும் பரவாயில்ல. சரி, கண்மணி நீங்கள் ஃபஸ்ட்டு நட்டு வைங்க. எந்திரி. உள்ள நட்டு வை. மண்ணு போட்டு மூடு. நல்லா மூடு. நல்லா அமுத்தி விடு. தண்ணி ஊற்று. செடி நல்லா இருக்கா? ஓகே, ரைட்டு. இப்போ நீ அந்த செடி நட்டு வை. மண்ணு போட்டு மூடு. நீயும் தண்ணி ஊற்று. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு. சந்தோஷமா? ஓ, நம்ம இதை ஏன் செய்கிறோம் எனக்கும் தெரில. தெரியலையே, நாளைக்கு சொல்கிறேன் உனக்கு. சரியா? நாளைக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ அவங்க எடுத்து அனுப்ப சொன்ன வீடியோ. பிள்ளைங்க எங்கள் முன்னாடி நல்லா தான் பண்ணாங்க. பட் அங்கே போய் அவ்வளோ பேரை பார்த்ததும் பயந்துட்டாங்க போல். பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிருச்சு. கொஞ்சம் வருத்தம் தான். பட் இருந்தாலும் ஓகே. எங்களுக்கு தோணுன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்களுக்கு வந்து நடிக்கிறதுக்காக இல்லைன்னாலும் க்ரௌடை ஃபேஸ் பண்ணுறதுக்காகனாச்சும் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.